எதுக்கு நீ பயப்படுற? நீ சட்டசபையில் 234 எம்எல்ஏ வந்து தீர்மானம் கொண்டு வர, அந்த தீர்மானத்தில் அந்த கோப்பில் கையெழுத்து போட மாட்டேன். அங்க இருந்த ஆளுநர் ஆர்.எம். ரவி 234 எம்எல்ஏ தூக்கி குண்டில் வச்சு அவன் தூக்கி போட்டுறான். உன் கெஜெட்டே எடுக்க மாட்டேன். நீ அவனுக்கு முன்னாடி என்ன செய்யப்படுற? நீ இது அதாவது இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த இனத்துக்கு அழிவு காரணம். அந்த வந்தாரை வாழ வைக்கும் தமிழகன்ற பேச்சை சொல்லாடலே நம்மளுக்கு விடுங்க. அது மிகப்பெரிய ஆபத்தானது நம்மளுக்கு. நீ உன்னை எவனையும் வந்தவன நீ வாழ தான் வைக்க வேண்டாம். நீ வாழ வழி இல்லாம தர்ற, நீ அடுத்தவனை போய் வாழ வைக்கிற. நீ உனக்கே வாழ வழி இல்லாம தண்ணி கிடைக்காம உட்காந்துருக்க, சோறு கிடைக்காம உட்காந்துருக்க, விவசாயம் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கர்நாடகத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த கர்நாடகவுடைய காங்கிரஸ் கட்சியோடு தான் நம்முடைய திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இவர்கள் வந்து சோனியாவுடன் தலைவருடன் பேசி சட்டம் பாராளுமன்றத்துக்கு எங்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கும். நீங்கள் வெகுவாக தண்ணீரை நீங்கள் திறந்து விடுங்கள் என்று சொல்வதற்கு ஸ்டாலினுக்கு என்ன குறைச்சலா இருக்குது? தமிழ்நாட்டில் தமிழ் முதல்வராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லிக் கொண்டு நீங்கள் அங்க பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதான சீட்டு பேரமசம் எப்படி பேசுறீங்க? நீங்க 15 சீட்டு உனக்கு, 25 சீட்டு எனக்கு, 40 சீட்டு எப்படி பேசுற? நீ அதுக்கு பேச மட்டும் 100 தடவை நீ டெல்லிக்கு போற, போய் பாக்குற, சோனியா பாக்குற, ராகுல் காந்தியை பாக்குற, அவன் துணையில் உள்ள மல்லிகா கலெக்ஷன்ல பாக்குற, எல்லா பேரையும் பாக்குற. இது விஷயமா நீ போய் பேசணும். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் காவிரியில் சிக்கல் ஏற்படுது. கர்நாடகத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. நீங்க உடனடியாக பேசி இப்போ உள்ள நதிநீர் பிரச்சனையை ஒரு சுமூகத்துக்கு கொண்டு வாங்க நீ பேசியிருக்கலாம்ல. இதுக்கு மட்டும் கடிதம் எப்படி எழுதுற? கூட்டணி பேசும்போது 1000 தடவை போறீங்க வந்து பிளேட்டை பிடிச்சிக்கிட்டு. இதுக்கு மட்டும் நீ வந்து ஏன் கடிதம் எழுதுற? கடிதம் எழுதுறதுதான் உன்னுடைய பரம்பரை புத்தியில். அவங்களுக்கு எவனாவது வாய் திறந்தியா? ஸ்டாலின் வாய் திறந்தாரா? எடப்பாடி வாய் திறந்தாரா? இந்த நாட்டினுடைய நம்ம விடுதலை சிறுத்தைகள் வாய் திறந்துச்சா? கம்யூனிஸ்டுகள் வாய் திறந்துச்சா? எத்தனை சந்து வந்து கட்சிகள் இருக்கு. எவனாவது வாய் திறந்தியா? வீதிக்கு வந்து போராடுமையா? காவேரியில் தண்ணீர் திறந்துவிட மறுத்து வரும் கர்நாடக அரசை கண்டித்து மக்கள் பாதை சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் அன்புரிய சகோதரர் ராவணகுமார் அவர்களுக்கும், சிறப்புரையாற்ற வருகை வந்துள்ள தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் கதிர்நிலவன் அவர்களுக்கும், வைகை பாசன விவசாய சங்கத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா மதுரை வீரன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகை வந்துள்ள அனைத்து தமிழ் தேசிய உறவுகளுக்கும், விவசாய சங்கங்களுக்கும், விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நான் சார்ந்த தாய் தமிழர் கட்சியின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவேரி, முல்லை பெரியாறு போன்ற நதிநீர்களுக்காக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 50 ஆண்டு 60 ஆண்டு காலங்கள் நாம் போராடி கொண்டிருந்தாலும் நம்மளுக்கான தீர்வை இன்னும் வரை எட்ட முடியவில்லை. அதற்கு காரணம் இந்த 50 ஆண்டு 60 ஆண்டு காலங்கள் இங்கே தமிழ் தேசிய கட்சிகளோ தமிழர் கட்சிகளோ ஆளவில்லை. திராவிட கட்சிகள் பிடியில் இங்கே சிக்கிக்கொண்டு இருக்கும் வரை நம்மளுக்கு எந்த நீர் ஆதாரங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நன்மையும் நம்மளுக்கு அது பெற்றுத்தராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கர்நாடகத்தில் இருந்து காவேரி தண்ணீர் திறந்துவிடக் கோரி உச்ச நீதிமன்றமே ஒரு ஆணை பிறப்பித்தும் அதை துச்சமாக மதித்து கர்நாடக அரசு தாங்குவதித்தனமாக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இதுவரை எந்த தமிழ் தேசிய தமிழர் திராவிட கட்சிகளோ அந்த திராவிட கட்சிகளை சார்ந்த எந்த அணி கட்சிகளோ இதுவரை கண்டன குரல் எழுப்பவில்லை. எத்தனையோ கட்சி தமிழகத்தில் இருக்கிறது. காவேரி நதிநீர் பிரச்சனை இவ்வளவு விசாரணை எடுத்துக் கொண்டிருக்கும் போது கூட எந்த அரசியல் கட்சிகளும் இதை முன்னிருந்து போராட்டங்களை செய்யவில்லை. அதில் முதல் கட்டமாக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியரசன் தலைமையில் பூதலூர் ரயில்வே லாரியில் போராட்டத்தை முன்னெடுத்தார். அதற்கு பிறகு அன்புக்குரிய சகோதரர் வேல்முருகன் அவர்கள் அந்த போராட்டங்களை முன்னெடுத்தார். இதுதான் இப்ப தமிழ் தேசிய இவர்தான் தமிழ் தேசிய அரசியலா? தமிழ்நாட்டில் லட்ச சந்து பொந்து எல்லாம் கட்சிகள் இருக்கிறது. ஓட்டரசியலுக்காக மக்களிடம் சென்று கேட்கிறார்கள், அவர்கள் வாக்கு செலுத்தி வருகிறார்கள்.
திராவிட கட்சிகள் இருக்கும் வரை தமிழகத்தில் நீ ஒரு சொட்டு நீரை கூட நீங்கள் பெற முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தமிழர்கள் தனக்கான உரிமைகளுக்காக நீங்கள் தான் போராட வேண்டும். திராவிட கட்சிகளையோ அல்ல அந்த அணி சார்ந்த கட்சிகளையோ நீங்கள் துதிப்படுவதால் எந்த பயனற்று போய்விடும். தமிழகத்திலே முல்லை பெரியாறில் இருந்து காவேரி நதிநீர் பிரச்சனை வரை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதுபோன்ற கண்டன கூட்டங்களை விட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். அரசு என்பது மிகப்பெரிய போராட்டங்களையும் மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் தான் அங்கே செவிசாய்க்கும். மத்திய அரசினுடைய வழித்தடங்களை மறைப்பதும் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதும் மாநில அரசுகளுக்கு கர்நாடகத்தை எச்சரிக்கை விடுமாக அது போன்ற மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டும். கர்நாடகத்தில் நதிநீர் பிரச்சனைகள் வந்தால் அங்கே உள்ள திரைப்பட நடிகர்களிலிருந்து அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் அந்த போராட்ட களத்தில் இறங்கி போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கூட இங்கிருந்து ஒரு லாரியோ பஸ்ஸோ அந்த வழித்தடத்தில் செல்ல முடியாது. அதை மறைத்து அடித்து உடைத்து விடுவார்கள். அவர்கள் தான் துணிச்சல் மிக்கவர்களால் என்றால் நாங்கள் அதைவிட ரொம்ப துணிச்சல் மிக்கவர்கள். அங்கே அரசு அவர்களுக்கு ஒத்துழைத்து போகிறது. இங்கே அரசு நம் போராட்டங்களை முடக்குவது. இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. 2019 கர்நாடகத்திலிருந்து நம் தமிழ் சகோதரர்கள் அங்கிருந்து தொலைபேசி மூலமாக எங்களுக்கு தொடர்பு கொள்கிறார்கள். ஐயா, காவேரி பிரச்சனை மிகுவாக அது சூடுபிடித்து வருகிறது. வாட்டா நாகராஜன் என்பவர் கோலார் தங்கச்சுரங்கம் வருவதாக இருக்கிறது. கோலார் தங்கச்சுரங்கத்தில் அந்த பேர் பலையை அளிக்க துடிக்கிறார்கள். ஏதாவது நீங்கள் செய்தால்தான் அதை தடுத்து நிறுத்திவிட முடியும் என்று என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார் ராஜு என்ற ஒரு நண்பர். அங்கே உள்ள தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் உடனே அந்த போராட்டத்தை வேகமாக எடுத்து அப்போ உள்ள அந்த முதல் மந்திரி எடியூரப்பா, வாட்டாள் நாகராஜ் போன்ற உருவ பொம்மைகளை எதிர்த்து கடுமையாக நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம். அந்த எச்சரிக்கையை அடுத்து தான் அந்த கோலார் தங்கச்சுரைக்கு வரத வாட்டாள் நாகராஜ் அந்த காவல்துறை தடுத்து நிறுத்தியது. அதற்காக முதலில் நன்றி சொல்லுவது என்பதை நம்ம கேப்டன் டிவிக்கும் நியூஸ் 7க்கு தான். அப்படிதான் வேகமாக அந்த நாங்கள் எடுத்த போராட்டத்தை அங்கே கொண்டு போனாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் அந்த கொடும்பாவி எரிப்பு சம்பவத்தை அது எதிரொலித்தார்கள். அப்போ ஒருடைய போராட்டங்கள் வலிமையாக எடுக்க வேண்டும். 1000 பேர் போராடுவதால் ஒன்று பயனற்று போவதில்லை. 4 பேர் தான் அது ஆபத்தான போராட்டங்களாக எடுப்பார்கள். ரயில் மறியல், போஸ்ட் ஆஃபீஸ் முற்றுகை போன்ற வெகுவான போராட்டங்களை நாம் எடுக்க வேண்டும். அப்பதான் நம்மளுக்கு உள்ள நீதி கிடைக்கும். ஒரு தமிழகத்தை முழுக்கும் அளவுக்கு தமிழர்கள் எந்திரிச்சு போராடணும். அதாவது திராவிட கட்சிகளை நாங்கள் ஒருபோதும் நீங்கள் அனுமதிக்கப்படாது. திராவிட கட்சிகளோ இல்லை காங்கிரஸோ பிஜேபியோ போன்ற எந்த கட்சிகளையும் நீங்கள் அங்கீகரிக்கப்படாது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த கர்நாடகாவுடைய காங்கிரஸ் கட்சியோடு தான் நம்முடைய திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இவர்கள் சோனியாவுடன் தலைவரிடம் பேசி பாராளுமன்றத்துக்கு எங்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கும். நீங்கள் வெகுவாக தண்ணீரை நீங்கள் திறந்து விடுங்கள் என்று சொல்வதற்கு ஸ்டாலினுக்கு என்ன குறைச்சலா இருக்குது? தமிழ்நாட்டில் தமிழ் முதல்வராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லிக் கொண்டுவர் நீங்கள் அங்க பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதானே. சீட்டு பேரமசம் எப்படி பேசுறீங்க? நீங்க 15 சீட்டு உனக்கு, 25 சீட்டு எனக்கு, 40 சீட்டு எப்படி பேசுற நீ? அதுக்கு பேச மட்டும் 100 தடவை நீ டெல்லிக்கு போற, போய் பார்க்குற, சோனியாவை பார்க்குற, ராகுல் காந்தியை பார்க்குற, அவன் துணையில் உள்ள மல்லிகா கலெக்ஷனில் பார்க்குற, எல்லா பேரையும் பார்க்குற. இது விஷயமா நீ போய் பேசணும். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் காவிரியில் சிக்கல் ஏற்படுது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. நீங்க உடனடியாக பேசி இப்போ உள்ள நதிநீர் பிரச்சனையை ஒரு சுமூகத்துக்கு கொண்டு வாங்க நீ பேசியிருக்கலாம்ல. இதுக்கு மட்டும் கடிதம் எப்படி எழுதுற? கூட்டணி பேசும்போது 1000 தரம் போறீங்க பிளேட்டை பிடிச்சிக்கிட்டு. இதுக்கு மட்டும் நீ ஏன் கடிதம் எழுதுற? கடிதம் எழுதுறதுதான் உன்னுடைய பரம்பரை புத்தியில். அவங்களுக்கு எவனாவது வாய் திறந்தியா? ஸ்டாலின் வாய் திறந்தாரா? எடப்பாடி வாய் திறந்தாரா? இந்த நாட்டினுடைய நம்ம விடுதலை சிறுத்தைகள் வாய் திறந்துச்சா? கம்யூனிஸ்டுகள் வாய் திறந்துச்சா? எத்தனை சந்து கட்சிகள் இருக்கு. எவனாவது வாய் திறந்தியா? வீதிக்கு போராடுங்கயா? ஓட்டுக்காக மட்டும் எல்லாரும் வேறையா? இங்க வீடு விடா? தண்ணீர் என்பது சாதாரண விஷயம் இல்ல. இந்த மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை, ஜீவநாடி நீர் பிரச்சனை
ஒரு ஜீவன் ஆடி. அதே போலதான் முல்லை பெரியாறு அணைக்கும் நாங்களும் 50 ஆண்டு காலம் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இன்னைக்கு முல்லை பெரியாருக்கு ஒரு தீர்வே இல்லாம இருக்குது. முல்லை பெரியாறு எங்கே உள்ளது? நம்மளுக்கு சொந்தமானது. எனக்கு சொந்தமானதை ஒளி ஒளி மலைகளாக பிரிக்கப்பட்ட போது என்னுடைய பிரச்சனை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். தலைக்காவிரி என்று சொல்லப்படுகிற குடகு மலைகளை சுற்றி பார்த்தா தமிழர்கள் தான் அதிகமாக வாழ்கிறார்கள். நாங்களாம் அங்கே போயிருக்கோம். அந்த பகுதியில் தமிழர்கள் தான் அதிகமாக வாழ்ந்திருக்காங்க. தமிழர் நேசிக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. நீ மொழி வழி மாதிரிகளாக பிரிக்கப்பட்ட போது தமிழகத்தினுடைய மிகப்பெரிய நிலப்பரப்பு எல்லாம் புடுங்கி கொடுத்து விட்டீங்க. காங்கிரஸ் இந்த படுவாரித்தனம், அதுக்கு துணை போன திராவிட கட்சிகள் இந்த நாட்டை பிடித்த சனியங்கள் அதுகள்லாம் ஒரு காலத்தில் இவரால் நீங்கள் அப்புறப்படுத்தாமல் ஒருபோதும் நீங்கள் தமிழகத்துக்கோ தமிழர் மக்களுக்கோ நீ நலனையே தேட முடியாது, நமக்கு கிடைக்காது. கடைசி வரை இந்த வீதியில் நின்று நம்ம போராடிக்கிட்டு தான் போகணும். போராட்டம் என்பது முனங்கள் மாதிரி தான். அரசுக்கு ஒரு முனங்கள் சத்தம் தான் போராட்டம் என்பது. அவனுக்கு பெரிய செவிலாம் சாதிச்சிட மாட்டாங்க. நீ அடிக்கிற அடியில் இங்கே தெரியல. அப்போ பசு உடைப்பு, ட்ரெயின் மறியல், ட்ரெயினில் கள்ள ஊட்டி எறிகிறது, இது போன்ற போராட்டங்களை முன்னெடுத்தா தான் அரசு செவிசாய்க்கும். நீ எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் இனி எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் வச்சாலும் செவிசாய்க்காது அரசுகள். ஆக தமிழர்கள் மற்றும் தமிழர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். நீ ஒண்ணும் இல்லை, நீ திராவிட கட்சியில் அப்புறப்படுத்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். முல்லை பெரியாறு வர, காவிரியிலிருந்து வர, எல்லாத்துலையும் நம்ம தண்ணி அழைச்சிடும். அப்போ இதற்கு காரணம் யாரு? திராவிட கட்சிகள். திராவிட கட்சிகள் தனக்காக கூட்டணிக்காக எத்தனை கூட்டணி காங்கிரஸ் இன்னும் இங்கே இருக்கு. தமிழ்நாட்டில் எங்கே காங்கிரஸ் இருக்கு? நீ ஏன் பயப்படுற? நீ போய் காங்கிரஸுக்காக நீ பயப்படுற, கூட்டணிக்காக ஏன் பயப்படுற? ஏன் தனிச்சு நின்று ஓட்டு வாங்க முடியாதா? ஓட்டு வாங்க முடியாத கட்சி விட்டு காய்ச்சிரு. நாங்கள் தமிழர் கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் நின்றுக்கிறோம். அடிமைப்படுத்தாதீர்கள். திராவிட கட்சிகள் 50-60 ஆண்டு காலங்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க தமிழர்களை. எப்போதுமே வச்சுக்கோங்க, இணக்கமாக வாங்க. தமிழர்களுக்குள்ள இணக்கமாக வாங்க. நீங்க எல்லாரும் ஒற்றுமையான ஒருபோதும் நீங்க ஏத்துக்கிறாதீங்க. வந்தாரே வாழ வைக்கும் தமிழகன்ற பேச்சை சொல்லாடலே உங்களை விடுங்க. அது மிகப்பெரிய ஆபத்தானது நம்மளுக்கு. நீ உன்னை எவனையும் வந்தவன நீ வாழலாம் வைக்க வேண்டாம். நீ வாழ வழி இல்லாம தர்ற, நீ போய் அடுத்தவனை போய் வாழ வைக்கிற. நீ உனக்கே வாழ வழி இல்லாம தண்ணி கிடைக்காம உட்காந்துருக்க, சோறு கிடைக்காம உட்காந்துருக்க, விவசாயம் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த பகுதியில் பாருங்க, தஞ்சை மாவட்டம் அது வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கப்பட்டு நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டது. நீ போய் நிலக்கரி சுரங்கம் எடுக்கணும்னு போற, அதை வரவேற்க நீ போற. இது எந்த அடிப்படையில் உங்களுடைய இது இருக்கு? எதுக்கு நீ பயப்படுற? நீ சட்டசபையில் 234 எம்எல்ஏ தீர்மானம் கொண்டு வர, அந்த தீர்மானத்தில் அந்த கோப்பில் கையெழுத்து போட மாட்டேன். அங்க இருந்த ஆளுநர் ஆர்.எம். ரவி 234 எம்எல்ஏ தூக்கி குண்டில் அடிச்சு அவன் தூக்கி போட்டுறான். உன் கெஜெட்டே எடுக்க மாட்டேன். நீ அவனுக்கு முன்னாடி இன்டர்வியூ செய்யப்படுற. நீ இது அதாவது இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த இனத்துக்கு அழிவு காரணம். அந்த காலத்தில் விடுதலை புலிகள் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இந்த திராவிட கட்சியை மட்டும் ஒரு செகண்ட் தமிழ்நாட்டில் பந்துன்னு அறிவிச்சிருந்தா அத்தனை உயிரை இழந்திருக்க மாட்டான். நிலம் விளைஞ்சு போயிருக்க அரசு அப்படியே இருந்துட்டாங்க. ஒரு சில பேர் தான் போறாங்க. அதுல ஐயா மணியரசு ஐயா இவங்கெல்லாம் போய் ஏர்போர்ட்டை மறைச்சு முன்னே அரசு ஆகாங்க. அதுதான் வரலாறு. முன்னதாக பயப்படுமா அந்த அரசு? நீ அரசு அறிவிக்கணும். இப்ப ஒண்ணுமில்ல, நாளைக்கு அறிவி, காரணம் தண்ணீர் அறிவி, பந்துன்னு அறிவி. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிக பாப்பா அந்த அண்ணன் ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவ. நீ ஒரு பிழைப்புவாதம். ஏன்னா ஒரு தாயினுடைய வலி ஒரு மகனுடைய வலி தாய்க்கு தான் தெரியும். வேற ஆள் வேற உங்களுக்கு தெரியுமா? ஏன் வழி என் தாய்க்கு தான் தெரியும். என் தாய் இந்த ஆட்சி அதிகாரத்தில் ஒரு தமிழர்கள் அந்த ஆண்டு இருந்தா அந்த வழி எனக்கு தெரியும். நீ எங்கேயே இருந்தவன் தெலுங்கு பயில ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு தான் எங்க வழி எப்படி தெரியும்? என்னுடைய உணர்வு எப்படி தெரியும்? எங்களுக்கு நைட்டை படுத்தா தூக்கம் வர மாட்டேது. மற்றவெல்லாம் தெரியாது, அறியாமையில் கிடக்கிறாங்க மக்கள்லாம். இந்த மாதிரி மனவேதனைப்பட்டு பட்டு போறதுதான் நாளைக்கு நக்சல் படைகளாக உருவாகிறது. எச்சரிக்கையா இருங்க. அப்பெல்லாம் உருவாக்க விட்டுறாதீங்க. உருவாகினா இந்த தமிழ்நாடு தாங்காது, அடிச்சு விட்டுருவான். ட்ரெயின்ல இருந்து பஸ்ல இருந்து எல்லாத்தையும் நாங்க நினைச்சா செய்வோம். நாங்க எதுக்கு கவலைப்பட மாட்டோம். அதுக்கு தான் நாங்க தாய் தமிழ்னு வச்சோம். எனக்கு எவனாலும் அக்கறை இல்லை. என் நாடு நல்லா இருக்குன்னு. எவன் நாடு நாசா போகுது. என் நாடு, என் தமிழ்நாடு நல்லா இருக்கு, தமிழ் மக்கள் நல்லா இருக்குன்னு அவன் மாநிலங்களுக்காக எங்க உயிரை கூட கொடுப்போம். நாங்க இது மாதிரி ஒரு குழுக்கள்லாம் நீங்க ஒடுக்கிட்டீங்க. முன்னொரு காலத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு 40 ஆண்டு தமிழரசம் கொண்ட மாபெரும் போராளிகள் எல்லாம் ஒடுக்கிட்டீங்க.
ஆனால் அவங்கள மாதிரி நாங்கள் உற்பத்தி ஆகி இருக்கிறோம். நாங்கள் மற்றவர்களோட ரொம்ப ஆபத்தானவர்கள், அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நாங்கள் நினைச்ச அதோடு செய்வோம். நாங்கள் வர 4ஆம் தேதி மானாமதுரை சந்திப்பில் தாய் தமிழர் கட்சி சார்பாக முற்றுகை போராட்டம், ரயில் மறியல் முற்றுகை போராட்டம் சொல்லுவாங்க. நாங்கள் ரயில கூட மறப்போம். அது அப்போ கொடுக்குற முடிவு நாங்கள் செய்வோம். இது போற போராட்டங்களை நாங்கள் எடுப்போம். பெரியவர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் உள்ள மாதிரி இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் என்ன நடக்க போகுது, என்ன இங்கே செயலாற்ற போகுது, காலம் பூரா தண்ணி வர மாட்டான், தண்ணி வரக்க மாட்டேன்னு சொல்லாது. இவன் நம்மளை அப்புறப்படுத்து, தண்ணி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. திராவிட கட்சியில் அப்புறப்படுத்து, தண்ணி ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருக்கான். இவன் தான் நமக்கு தடை. இவன் தான் திராவிட கட்சிகள் தான் தடை, காங்கிரஸ் தான் தடை, பிஜேபி தான் தடை. அப்புறப்படுத்து, தலைமையை கொண்டு வா. எத்தனையோ தலைவர்கள்லாம் இருக்காங்க, நம்மளுக்கு வர காத்திருக்காங்க. நம்மளை கொண்டு பயந்துட்டு தான் தனியாக உட்காந்துருக்காங்க. ஆளுமை மிக்க தலைவர்கள்லாம் இன்னைக்கு அரசியலில் நிலைநிறுத்திருக்காங்க. தமிழ் தேசியவாதிகள்லாம் இவன் ஒழுங்காக இருக்க மாட்டான், ஒரு நிலையில் இருக்க மாட்டான், பயந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வயது 75 வயசாச்சு. இந்த தமிழரசு ஐயா மணியரசு அதெல்லாம் இன்னைக்கு வரை போராடிருக்காரு. இன்னைக்கு வர எந்த ஒரு திராவிட கட்சியோட ஒட்டு இல்லை, உறவு இல்லை அவர்கிட்ட. இன்னைக்கு வரை போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் மேடையிலே அங்கீகரிச்சு வரான், தமிழ் தேசிய வேதாண்டா அப்படின்னு அங்கீகரிக்கிறாரு. அப்ப அவங்களாம் தலைவர்கள்லாம் இல்லையா? இருக்கிறாங்க. நீ சரியா இருந்தா அவங்க தலைமைக்கு சரியா இருக்காங்க. கேட்டா யார் தலைமைக்கு வருவான்னு சொல்றாங்க. இருக்கிறாங்க, நீ சரியா வருவாங்க. அப்படி இருந்த இன்னைக்கு பண்றாங்க. நல்ல மயான சொக்க காவேரி நீர் பிரச்சனையில எந்த கட்சி தலைவர் அவனுக்கெல்லாம் கண்டன குரல் கொடுங்க. திமுக கொடுங்க, அதிமுக கொடுங்க, விடுதலை சிறுத்தை கொடுங்க, கம்யூனிஸ்ட் கொடுங்க, எல்லா பேரும் கொடுங்க. கண்டனத்தை கொடுங்க. கண்டனத்தை பதிவு பண்ணுங்க. முகநூல் வழியா பதிவு பண்ணுங்க. அவனுக்கு சிறப்பு அரிசமா இருக்குன்னு. ஓட்டுக்காக மட்டும் நீ வரலைங்க. ஓட்டுக்காக வரல. நம்ம அந்த நீரை குடிச்சு நாங்கள் உயிரோட நீ ஓட்டு கேட்க வருவேன். நீ ஓட்டு கேட்க வரணும், ஆட்சி அதிகாரங்கள் இருக்கணும், காரில் போகணும். நாங்கள் வந்து இங்கே கத்திக்கிட்டு கிடக்கணும். வாழ்நாள் கூட கத்தல மாட்டான், குறிப்பிட்டாலும் தான் கத்துவான். அப்புறம் நாங்கள் வேற மாதிரியா முடிவு எடுப்போம். வேற மாதிரியா முடிவுனா நீ நிம்மதியாக தூங்க மாட்டேன். இங்கே கலெக்டர் நிம்மதியாக தூங்க மாட்டாரு, இங்கே காவல்துறை நிம்மதியாக தூங்காது. இவன் தூங்காட்டா நீ தூங்காம ஆகிருப்பா. அதெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டேன். அதுக்கான வழிமுறைகளை வழித்திட்டங்களை நாங்கள் வந்து தீட்டு கொண்டு தான் இருக்கிறோம். வெகுவான போராட்டங்களை முன்னெடுக்க வைத்து விடார்கள். எங்களை விட அதிகமாக கதிர்நிலவர்கள் வந்து எல்லாரும் பேசக்கூடிய நபர்கள், மிகப்பெரிய போராளிகள் தான் அவங்கெல்லாம். அவங்களாம் இன்னைக்கு முடங்கி போனதுக்கு மக்கள் சரியாக இல்லைனால முழக்கத்தோடு நிற்கிறாங்க. அதுதான் தமிழர்கள் முதலில் திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும், தமிழ் தேசிய பாதையில் முன்னேற வேண்டும். வாழ்க தமிழரசன் போல வளர்க தமிழ் தேசியம் என்று வாய்ப்பளித்த அவர்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.